ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்கு இந்திய இராணுவம். பஹல்காம் தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் அப்படிங்கிறது தான் ஏறக்குறைய பாகிஸ்தான் கற்பனைக்கே எட்டாத ஒரு விஷயம்தான். வேற 9 டார்கெட்டும் டெரரிஸ்ட் டார்கெட் தான். ஜெய்ஷ் இ முகமது, லஷ்கர் இ தொய்பா போன்ற அமைப்புகளோட 9 வலுவான டார்கெட்டுகளை தான் இந்தியா குறி வச்சு அடிச்சிருக்கு. இந்த குறியில் ரஃபேல் ஜெட்டோ பிரம்மோஸ் மிசைலோ பயன்படுத்தினாங்க இதுவரையும் செய்தி இல்லை. ஒவ்வொன்றா தான் அப்டேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அரசாங்கத்தோட ஸ்டேட்மெண்ட்டே பார்த்தா இதை பற்றி விரிவாக அப்புறம் சொல்கிறோம் அப்படிங்கிறதான். ஏறக்குறைய 9 லொக்கேஷனை டார்கெட் பண்ணியிருக்கோம். இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா, நம்ம பாகிஸ்தானுக்குள்ளே போய் தாக்கலை, இந்திய எல்லைகளில் இருந்தே லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதான் இங்கே குறிப்பிட்டு பார்க்கப்படுறது. ஏறக்குறைய ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர்லையும் சரி, பாகிஸ்தானுக்குள்ளேயும் சரி, நம்ம பெரிய அளவு தாக்குதலை வெற்றிகரமாக முடிச்சிருக்கோம். இந்த தாக்குதல் 9 சைட்டுகள் எல்லாமே தீவிரவாத இயக்கங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தான். முக்கியமான ஆட்கள் தங்கி இருக்கக்கூடிய இடங்கள், கேம்புகள் இந்த மாதிரி கணக்கில் தான் வருது. பாகிஸ்தானோட ஒரு 100 கிலோமீட்டர், அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸில் இருந்து பாகிஸ்தானுக்குள்ளே ஒரு 100 கிலோமீட்டருக்கும் அப்பால் இருக்கக்கூடிய லொக்கேஷன்கள் தான் இந்த மெயின் லொக்கேஷன்கள் பூராமே. இந்த அளவுக்கு ஒரு வலுவான பதிலடியை இந்தியா கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதே சமயம் இதோட சேதார விவரங்கள் இன்னும் தெரில. ஏதாச்சும் தடுக்கப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டால் இன்னமும் தெரியல. ஆனால் பாகிஸ்தான் அரசாங்கம் ஏதோ ஒரு அறிக்கையை விடணும்ல. பாகிஸ்தான் விமானப்படை தான் ஒரு அறிக்கை விட்டுருக்கு. என்ன அப்படின்னா, அவர்கள் எல்லை தாண்டி வரலை அப்படிங்கிறதும், இந்திய எல்லைகளில் இருந்தே இந்த தாக்குதலை நடத்திட்டார்கள், இதற்கான பதில் தாக்குதலை நாங்கள் கொடுப்போம், ஆனால் இப்போ உடனே கிடையாது, நாங்கள் நேரத்தையும் இடத்தையும் நாங்கள் முடிவு பண்ணிட்டு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மலுப்பலான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட்லேயும் சேதார விவகாரங்கள் அப்படிங்கிறது ஒன்றும் வெளியிடலை. அதே சமயம் ஏகப்பட்ட ஃபுட்டேஜஸ் ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அந்த ஃபுட்டேஜஸ் அப்படிங்கிறது தாக்கப்பட்ட இடங்கள் கடுமையான ஒரு சேதாரத்துலேருந்து தப்பிக்க வாய்ப்பே இல்லை. அந்த ரேஞ்சில் ஒவ்வொரு ஃபுட்டேஜஸாக ரிலீஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. இன்னமும் வர வர அதிக டீட்டெயில் தெரியும். ஆனால் இப்போதைக்கு என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் பெரிய பிரச்சனையில் இருக்குது. காரணம், பாகிஸ்தானோட இராணுவ இலக்குகளை நம்ம தாக்கவே இல்லை. பாகிஸ்தானில் உள்ள முக்கியமான தீவிரவாத இலக்குகள்னு 9 இலக்குகளை குறி வச்சு தாக்கியிருக்கோம். அப்போ இவ்வளவு ஆக்டிவாக இவ்வளவு பெரிய கூட்டம் உள்ளே இருக்குது அப்படிங்கிறத உலகத்துக்கு நிரூபித்து காட்டியிருக்கோம். உலகம் இதுக்கு ரியாக்ட் பண்ணுது பண்ணல நமக்கு தேவையில்லை. நம்ம ஆட்கள் இறங்கி அடிக்கிறோம் அப்படிங்கிற மூடில் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் என்ன அப்படின்னா, இப்போ இராணுவம் இதுக்கு பதிலடி எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறதா. இராணுவ இலக்குகளை தாக்கலை, அதே சமயம் மக்கள் குடியிருப்பு அந்த மாதிரி பிரச்சனைகளும் இங்கே வரப்போகிறதே கிடையாது. இதுக்கு அடுத்து அப்படின்னு பார்த்தா இந்த தீவிரவாத இயக்கங்கள் தான். அதனால தான் இவர்களால் உடனே ரியாக்ட் பண்ண முடியல. ஆனால் நியூஸுகள் தாறுமாறாக வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொன்றா ஃபில்ட்ரு பண்ணி இங்கே நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன நியூஸ் அப்படிங்கிறது இதை ஒட்டி தான். இதுக்கடுத்து வரக்கூடிய ஃபுட்டேஜஸும் இதுக்கடுத்து வரக்கூடிய நியூஸும் அப்படியே ரிவர்ஸாக கூட வந்துக்கிட்டு இருக்குது. எல்லாம் ஓரளவுக்கு உறுதி செஞ்சு நம்ம இங்கே விரிவாக பார்ப்போம். இப்போதைக்கு பஹல்காம் தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் 9 பாகிஸ்தான் இலக்கை வெற்றிகரமாக இந்திய இராணுவம் துவம்சம் பண்ணிருச்சு. பாகிஸ்தான் எல்லைகளுக்குள்ளே போல இந்திய எல்லைகள்ல இருந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஏறக்குறைய பாகிஸ்தானுக்குள்ள வெறும் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர் பகுதி எல்லாம் டார்கெட் இல்லை, இன்டெப்ட் பாகிஸ்தானுக்குள்ள 100 கிலோமீட்டர் வரையும் போய் அடித்து தூக்கியிருக்கோம் அப்படிங்கிறது தான். இதுக்கடுத்தும் போவோம். இனிமேல் எங்கே இவர்கள் இப்போ டெரர் கேம்புகளோ இல்லை டெரரிஸ்டோட ஆட்கள் உட்கார்ந்துருக்க பகுதி அப்படிங்கிறது பாகிஸ்தான் முழுக்க சேஃப் கிடையாது அப்படிங்கிறத நிரூபிக்கிற விதமாகவும் ஒரே நாளில் 9 டார்கெட், அதாவது ஏறக்குறைய 3 மணியிலிருந்து வச்சு செய்ய ஆரம்பிச்சிருக்கார்கள். ஆனால் இந்த பீக் ஜோன் அப்படிங்கிறது இந்த ஜோனில் தான் தாக்குதல் நடத்துவார்கள்ங்கிறது தெரிஞ்ச விஷயம். இன்றைக்கி நடத்துவார்களா அப்படிங்கிறது தெரியாத விஷயம். அதே சமயம் 9 டார்கெட்டை குறி வச்சு அடிக்கிறது மூலயமா எவ்வளவு அலர்ட்டாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் எங்களால் தொலைச்சி எறிய முடியும் அப்படிங்கிறத இந்திய இராணுவம் மீண்டும் ஒரு முறை நிரூபித்து காட்டிருச்சுங்கிறதா யதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.